ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்களோட வாய்ஸ் இன் தமிழ். இன்றைக்கி நம்ம ராமாயணம் பார்ட் 2ஓட வீடியோ பார்க்கலாம். பார்ட் 1ஓட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம். தசரத சக்கரவர்த்தி தன்னோட மூத்த மகனான ஸ்ரீராமருக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும், முடிசூட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. இதனால் அயோத்தி நகரமே விழா கோலத்தில் ஜொலிக்குது. மக்கள் எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அந்த நேரத்தில் கூனி மந்தரே கைகேயி தேவி கிட்ட, ராமன் நாடாளக்கூடாது, ஒருவேளை ஸ்ரீராமன் நாடாள வந்துட்டா அப்புறம் உன் பையனான பரதனை அவன் அடிமையாக்கிடுவான், உன்னோட அதிகாரமே உன் கையிலேருந்து போயிடும் அப்படின்னு கைகேயி தேவியோட மனசை மாற்றுறாங்க. கைகேயி தேவி ஸ்ரீராமரை தன்னோட சொந்த பிள்ளையாகவே பார்த்துருப்பாங்க. ஆனால் இந்த கூனி மந்தரை தன்னோட பேச்சால் கைகேயி தேவியோட மனசை குழப்புறாங்க. 300 வாட்டி தசரத சக்கரவர்த்திக்கு ஒரு போரில் கைகேயி தேவி உதவி பண்ணியிருப்பாங்க. அப்போது தசரத சக்கரவர்த்தி கைகேயி தேவி கிட்ட உனக்கு தேவையான 2 விஷயங்களை கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 வரம் கொடுக்குறாரு. ஆனால் கைகேயி தேவி இல்லை, எனக்கு எதுவும் வேண்டாம்னு சொல்லிட்டு அந்த வரத்தை அப்படியே வச்சுருப்பாங்க. இப்போது கைகேயி தேவி தசரத சக்கரவர்த்தி கிட்ட போய் எனக்கு 2 வரம் வேணும், ஒன்று பரதன் நாடாளணும், இன்னொன்று ஸ்ரீராமர் வனவாசம் போகணும் 14 வருஷத்துக்கு அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட தசரத சக்கரவர்த்தி பயங்கரமாக கோவப்படுறாரு. ஆனால் கைகேயி தேவி தன்னோட முடிவில் உறுதியாக இருக்கிறாங்க. என்னதான் தன்னோட மனசுக்கு பிடிக்கலை அப்படின்னாலும் கொடுத்த வாக்கை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தசரத சக்கரவர்த்தி கைகேயி தேவி சொன்ன அந்த விஷயத்துக்கு ஒத்துக்கிறாங்க. அப்படி தசரத சக்கரவர்த்தி ஸ்ரீராமர்கிட்ட வனவாசம் போகணும் அப்படின்னு சொன்னப்பவும் ஸ்ரீராமர் கொஞ்சமும் வருத்தம் இல்லாமல் சந்தோஷத்தோட வனவாசத்துக்கு ஒத்துக்கிறாரு. இந்த விஷயம் கேள்விப்பட்ட உடனே அயோத்தி நகரத்தோட மக்கள் எல்லாமே ரொம்ப கவலைப்படுறாங்க. அயோத்தி நகரத்தோட அந்த விழாக்கோலம் அழகீழ மாறுது. ஸ்ரீராமர் கூட சீதா தேவியும் அவரோட தமையனான லக்ஷ்மணனும் வனவாசத்துக்கு போகிறாங்க. தசரத சக்கரவர்த்தி இதை நினச்சி அந்த வருத்தத்திலே கொஞ்ச நாள்லேயே இறந்து போயிடுறாரு. நடந்த விஷயங்களை கேள்விப்பட்டு அயோத்தி வந்த பரதர் தன்னோட தாயான கைகேயி தேவி கிட்ட பயங்கரமாக சண்டை போடுறாரு. தனது தந்தைக்கான ஈம காரியங்கள் எல்லாமே முடித்ததும் உடனே தன்னுடைய தமையனான ஸ்ரீராமரை தேடி காட்டுக்கு போகிறாரு. காட்டில் ஸ்ரீராமரை பார்த்த பரதன் தன்னுடைய தமையனை திரும்பவும் ராஜ்யத்துக்கு வர சொல்லி கட்டாயப்படுத்துகிறாரு. ஆனால் ஸ்ரீராமர் தன்னுடைய தந்தைக்கு கொடுத்த வாக்குக்காக தமையன் கூட ராஜ்யம் திரும்ப மறுத்துடுறாரு. இதனால் அங்கிருந்து திரும்பிய பரதன் அயோத்தி ராஜ்யத்துக்கு போகாமல் ராஜ்யத்துக்கு வெளியே இருக்கக்கூடிய நந்தி கிராமத்திலே ஸ்ரீராமரோட பாதுகைகளை சாட்சியாக வச்சு ஆட்சி பண்ணுறாரு. 14 வருஷம் வனவாசம் முடிஞ்ச உடனே ஸ்ரீராமர் வரலைன்னா தான் தீ குளிக்கிறதாகவும் அந்த இடத்துல உறுதி எடுக்கிறாரு.